அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா SSSGD கான்ஸ்டபிளுக்கான ஆன்சர் கீ வந்து வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக தேர்வு எழுதிய நண்பர்கள் எல்லாருமே உங்களுடைய ஸ்கோர் வந்து நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய நண்பர்கள் நமக்கு வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு இவ்வளோ மார்க் வருது, நான் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து ரெடி ஆகலாமா, ஃபிசிக்கல் வந்து ட்ரை பண்ணலாமா, எனக்கு வந்து கிடைக்குமா அப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக எவ்வளோ மார்க் இருந்தால் ஃபிசிக்கல் வந்து தயாராகலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வின்னெக்ஸோட புதிய யூடியூப் சேனல். மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ நான் சொல்லக்கூடிய மார்க் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், மார்க் பேஸ்டாக சொல்கிறேன். ஏன்னா நார்மலைசேஷன் பண்ணி என்ன வரும் அப்படின்றது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. நார்மலைசேஷன் பண்ணும்பொழுது உங்களுடைய மார்க் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் கொஞ்சம் டஃப்பான ஒரு ஷிஃப்ட்டில் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டா? ஸோ இப்போதைக்கு எல்லாருக்குமே வந்து மார்க் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்ன்றதுனால இந்த மார்க் பேஸ்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஆண்களாக இருக்கீங்க, மேலுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள், அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 80+ வந்து நீங்கள் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து தயாராகலாம். இதே நீங்கள் ஓபிசி கேட்டகரி, அதாவது பிசி எம்பிசியில் இருக்கீங்களா, நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 73 75 வருது சார் எனக்கு ஸ்கோர் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து தயாராகலாம். அதே சார் 75 73க்குள்ளே அந்த இன்டர்வல் போட்டிருக்கீங்கன்னா மேபி இது கொஞ்சம் முன்ன பின்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. பட் எப்படி இருந்தாலும் ஒரு 75க்கு மேலே இருக்குன்னா நீங்கள் 100% வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து தயாராகலாம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் 75 கீழே வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சான்சஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகிட்டே போகுதுன்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது மேபி ஒரு 73க்கு மேலே இருந்தால் கூட நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சார் நான் 70 எடுத்துருக்கு சார், நான் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய அது தனிப்பட்ட விருப்பம். மேபி உங்களுக்கு இது வந்து ஒரு SSSGD கான்ஸ்டபிள் தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபிசிக்கலுக்கு ரெடியாங்க. சப்போஸ் வரலனா கூட நீங்கள் அடுத்த தேர்வில் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டா? ஸோ அதனால் ஒன்றும் ஃபிசிக்கல் தயாரிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி, இது ஓபிசி கேட்டகரிக்கு. இதே ஒரு எஸ்சி கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 70+ வச்சுருக்கீங்க ஸ்கோர் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வந்து தயாராகலாம். இதே எஸ்டி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 65 67க்குள்ளே எப்படி வேணாலும் வரலாம், முன்ன பின்ன வரலாம். பட் இருந்தாலும் கூட ஒரு 65+ வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து தயாராகலாம். இது ஆண்களுக்கு. இதே பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க ஆண்களை விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். வேகன்சி ரொம்ப குறைவாக தான் இருக்குது. பட் எக்ஸாக்டாக நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னால் கூட பெண்களும் நிறைய பேர் கமெண்ட்ஸை வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யூஆர் கேட்டகரி இருக்கீங்க, அன்ரிசர்வ்டு கேட்டகரி இருக்கீங்க, அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 70+ இருந்தால் நீங்கள் தாராளமாக ஃபிசிக்கலுக்கு வந்து தயாராகலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்க, அதாவது பிசி எம்பிசியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 60+ மினிமம் ஒரு 60+ வச்சுருந்தா கூட நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு தயாராகலாம். பட் இருந்தாலும் கூட ஒரு 65க்கு மேலே இருக்கீங்கன்னா நீங்கள் 100% வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து தயாராகலாம். இதே ஒரு எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 60+ இருந்தால் நீங்கள் ஃபிசிக்கலுக்கு தாராளமாக தயாராகலாம். இது எஸ்டியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 58, அது குறைந்தபட்சம் இன்னும் மினிமமாக ஒரு 55 கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் அவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, ஸ்கோர் இருக்குது சார், இந்த ஒரு 55+ வச்சுருக்கேன் அல்லது 58 இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து தயாராகலாம். ஒரு 100% அப்படின்னு சொன்னால் நீங்கள் கூட ஒரு 60+ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 100% வந்து நீங்கள் ஃபிசிக்கல் தயாராகலாம். பட் இருந்தாலும் கூட வேகன்சி குறைவாக இருக்குது இந்த டைம். வந்து பெண்களுக்கு மட்டும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு மட்டும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு 55 அல்லது 58 இருந்தால் கூட எஸ்டி கேண்டிடேட் வந்து பெண்கள் வந்து நீங்கள் தயாராகலாம். ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்றத நான் வந்து சொல்லிட்டேன். கண்டிப்பாக 1-2 முன்ன பண்ண வரும், எக்ஸாக்டாக யாராலையும் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு 99% அது 90% வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த கட் ஆஃபில் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்டா? நான் மார்க் பேஸ்டாக தான் சொல்லியிருக்கேன். நார்மலேஷன் வந்து நமக்கு அஃபீஷியலாக அவங்க பண்ணி வெளியிடும்போது தான் உங்களுடைய நார்மலேஷன் மார்க் என்ன அப்படின்றதெல்லாம் தெரியும், ரைட்டா? ஸோ எந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் ஈஸியான ஷிஃப்ட்டில் எழுதுனீங்களா, கஷ்டமான ஷிஃப்ட்டில் எழுதுனீங்களான்றதெல்லாம் இப்போ யாராலையும் வந்து சொல்ல முடியாது. அதை வந்து அஃபீஷியலாக நார்மலேஷன் பண்ணி நம்ம மார்க் வந்து வெளியிடும்பொழுது தான் வந்து சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ரிடிக்ஷன் என்பது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும், ரைட்டா? இல்லை சார் இந்த கட் ஆஃப் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய நம்பர்கள் வந்து கமெண்ட்ஸை செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன கட் ஆஃப் வரும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்றதும் வந்து உங்கள் கேட்டகரியோட, அதாவது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியோட கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.